10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சுவாமி பிள்ளை தோட்டத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே உள்ள லயன்ஸ் பார்க்கில் அனைத்து விளையாட்டு பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சுவாமி பிள்ளை தோட்டத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே உள்ள லயன்ஸ் பார்க் முதியோர்கள் மாலை நேரங்களில் ஓய்வு எடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் பயன்படுத்துவதற்கு இருந்தது. ஆனால் இது பல ஆண்டு காலமாக பராமரிப்பு இன்றி புதர் மண்டி கிடந்தது. விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், மாடுகள் போன்ற அச்சுறுத்தல் அங்கே இருந்ததால் யாரும் அங்கு செல்வதில்லை. சமூக விரோதிகளின் கூடாரமாக இது மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் அனுப்பப்பட்டு வேலைகள் நடந்து வருகின்றது. அனைத்து விளையாட்டுப் பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்க்கை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேலைகளை ஆரம்பித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். பேர் அபிராமி. இந்த லைன் பார்க் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த பார்க் ரொம்ப இதுவா இருந்தது. நிறைய மரம்லாம் வளர்ந்து போயிட்டு எதுவுமே சீரமைக்காத இருந்தது. இதனால நிறைய பூச்சி போட்டு வருது. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இதுவும் இல்லாம இருக்கு. நம்ம சார்லஸ் சார் வந்ததுல இருந்து இப்ப இந்த பார்க்க இந்த சர்க்கம்புரெல்லாம் உடஞ்சிருக்கிறதுலாம் சரி பண்ணி கொடுத்தாரு. இன்னும் பராமரிப்பு பண்ணிலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பசங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருள், விளையாட்டு பொருள் சாதனம் நிறைய கொடுத்தா இன்னும் பசங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லாம குடிக்கிறாங்க, அதெல்லாம் கொள்றாங்க. இப்ப பார்க்க விளையாடுறது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தடுக்கலாம். அதனால சார்லஸ் சார்கிட்ட நாங்க என்ன கேட்கறோம்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி தந்தாருன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் வசதியா இருக்கும். சார்லஸ் சார்கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவர் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அதனால சார்லஸ் சாருக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்தது சார்லஸ் சார் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு சார்லஸ் சார் எம்எல்ஏக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார்லஸ் சார் எங்களுக்கு பீஸா, ஊஞ்சல் இதெல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கு. சார்லஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேர் நதியா. நாங்க இங்க சாம்புல தோட்டம் தான், லைன்ஸ் பார்க் பக்கத்துல தான் நாங்க இருக்கிறோம். ரொம்ப ஆண்டு காலம் இங்க பராமரிப்பு இல்லாத இந்த பார்க் இருந்துச்சு. அதனால நாங்க சார்லஸ் சார் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் எங்களுக்கு 2 நாள்ல சரி பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் எங்க பசங்க எல்லாரும் இங்க விளையாடுறதுக்கு, வயசானவங்க எல்லாரும் வாக்கிங் போறதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த கோரிக்கையை வச்சு 2 நாள்ல சார்லஸ் மார்டின் இந்த கோரிக்கையை நிறைவு செஞ்சாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 12வது தெருவில் இருந்த 25 தெரு விளக்குகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 12வது கிராஸில்
தெரு விளக்குகள் எரியவில்லை எனவும் இதனால் அப்பகுதி முதியோர், பெண்கள், குழந்தைகள் அவ்வழியாக நடந்து செல்வதற்கு பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊழியர்கள் அனுப்பப்பட்டு அந்த தெருவில் இருந்த 25 விளக்குகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதனால் அந்த தெரு வெளிச்சத்தில் ஜொலித்தது. புகார் தெரிவித்த அடுத்த நாளே பிரச்சனையை சரி செய்து கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். போலாண்ணா. நான் கிருஷ்ணாநகர்லேருந்து அருள் பாப்பு பேசுகிறேன். இங்கே கிருஷ்ணாநகர் 12th ஐ கிராஸ் செக்ஷனில் ஒரு 2-3 நாளாகவே ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக எரியல. கிட்டத்தட்ட இது 3 ஸ்ட்ரீட் இருக்குது, 25 லைட் எரியல. அதனால் நாங்கள் சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு டைரெக்டாக ஃபோன் அடிச்சு சொன்னோம். அவர் வந்து லாஸ்பேட்டை இபி ஸ்டேஷன் மூலிமா பேசி டைப் பண்ணி இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் எரிய வச்சுட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட நாய்த்தல் அதிகமாக இருக்கும். நைட்டு ஸ்ட்ரீட் லைட் இல்லைனாலே பொதுமக்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுவாங்க. லேடிஸ்லாம் வாக்கிங் போய் இந்த இடம் இதெல்லாம் லேடிஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லேடிஸ் வாக்கிங் போவாங்க. இப்போ இந்த 2-3 நாளே அவங்க போகல. இன்னைக்கு தான் ஸ்ட்ரீட் லைட் எரிய வச்சாங்க. அதனால் லேடிஸும் ஃப்ரீயாக வாக்கிங் போகிறாங்க. மக்களுக்கும் வண்டியில் ஓட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் அவர்களுக்கு நன்றி. எங்க வீட்டுக்கிட்ட வந்து இந்த வீட்டு தெருவில் வந்து ஸ்ட்ரீட்ல எரியவே இல்லை ஒரு 3-4 டேஸா. அதுக்கு வந்து நாங்கள் அம்மா எங்கேயாவது கடைக்கு போக சொன்னாலும் இல்லை விளையாடினாலும் விளையாட முடியல. அதனால நிறையா பாம்பு பூச்சிலாம் வருதுனால எங்களால் விளையாட முடியாது, பயமா இருக்கு. அதனால வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அங்கிளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால ஸ்ட்ரீட் லைட் போட்டாரு. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு தேங்க்யூ. அதனால எங்களுக்கு வந்து பயமே இல்லை. அதனால நாங்கள் ஜாலியா சைக்கிள்லாம் ஓட்டி விளையாடுறோம். தேங்க்யூ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். தேங்க்யூ ஃபார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். புதுச்சேரியில் சாதனை. 11 வயதுடைய சிறுவனுக்கு இலவச சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை பெருமிதம். புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக மிகவும் இளம் வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வெற்றிகரமாக முற்றிலும் இலவசமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தது. 11 வயதான குரு பிரசாத் என்ற சிறுவனின் வாழ்க்கை பயணம் மிகுந்த மன உறுதியை கொண்டது. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள தனது தாய் மற்றும் 2 சகோதரர்களுடன் தாயின் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பியிருந்த குடும்பம் வறுமையில் வாழ்க்கை நடத்தி வந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிறுவன் குரு பிரசாத்துக்கு திடீரென சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்டது. அது இந்த ஏழை குடும்பத்திற்கு பெரும் மனம் மற்றும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது. தன் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற தாய்மையின் உன்னத வெளிப்பாடாக அவரது தாயாரே தனது சிறுநீரகத்தை மகனுக்கு தானமாக வழங்க முன்வந்தார். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற சிறுநீரக நிபுணர் டாக்டர் என் முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு சென்ற மருத்துவ குழுவிலும் இடம் பெற்றிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை குழுவை வழிநடத்திய டாக்டர் வெங்கட்ராம் பேசுகையில், இந்த கொடையாளியின் தன்னலமற்ற செயல் இந்த சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையையும் அவரது குடும்பத்திற்கு மிகுந்த நிம்மதியையும் வழங்கியுள்ளது. தற்பொழுது குரு பிரசாத் நலமாக குணமடைந்து வருகின்றார். ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி அவர் நம்பிக்கையுடன் முன்னேறி வருகின்றார் என்று தெரிவித்தார். மேலும் மருந்து, உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக தொடர்ந்து உதவி வரும் நல்லுள்ளங்களுக்கும் அவர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இந்த மனிதநேய முயற்சி டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் ஆதரவால் சாத்தியமானது. இந்த அறுவை சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக நடத்த வீர யாகம், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் மலேசிய தொழிலதிபர்களான தத்தோ டாக்டர் ரவி மற்றும் டத்தின் காவேரி ஆகியோர் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் மூலம் வழங்கிய பொருளாதார ஆதரவு மிக முக்கிய காரணமாக இருந்தது.
இதன் மூலம் புதுச்சேரியில் சட்டப்பூர்வமான நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கும் மற்றும் வெளிப்படையான முறையில் அதிக அளவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்த தனியார் மருத்துவமனையாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மாநில மற்றும் மத்திய அரசு காப்பீடு திட்டங்களான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் ESI, ECHS போன்ற திட்டங்களின் கீழ் சிறுநீரக மாற்று சேவைகளை விரிவுபடுத்தும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இதன் மூலம் மேம்பட்ட சிகிச்சைகள் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் எளிதில் கிடைக்க செய்வதே மருத்துவமனையின் நோக்கமாகும். குரு பிரசாத் போன்ற பல குடும்பங்கள் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை எதிர்நோக்கி உள்ளன. உதவி தேவைப்படும் நோயாளிகளும் உதவ முன்வரும் நல் உள்ளங்களும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளலாம் என்று டாக்டர் வெங்கட்ராம் கேட்டுக்கொண்டார். மருத்துவ திறனை மட்டுமின்றி மனித நேயம், தியாகம் மற்றும் கருணை ஒன்று சேரும் பொழுது ஒரு உயிருக்கு மீண்டும் புதிய வாழ்வு கிடைக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்கள் 22/5/2026 இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அங்கன்வாடி மைய கட்டிட பணிகளை எப்பொழுது முடிக்கப்பட்டு எப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று நகராட்சி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். நகராட்சி அதிகாரிகள் 2 மாதத்தில் விரைவாக முடித்து அங்கன்வாடி மையம் திறக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்துள்ளனர். மேலும் கோவிந்த சாலை, கருணாநிதி வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் கல்வி பங்களா குளக்கரை வீதி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பணிகளின் தரம் குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே
பட்ஜெட்டிலேயே மிக குறைந்த கட்டணம், தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை அம்மனுக்கு அபிஷேகமும், ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சியும், மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பொறையானத்தம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. வில்லியனூரில் காச நோய்க்கான மருத்துவ முகாம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் பொது மருத்துவமனை மூலமாக காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காச நோய்க்கான மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இரத்த பரிசோதனைகளும் நடைபெற்றது. இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த முகாமில் பங்கேற்று பரிசோதனைகளை செய்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாமகள் கவிதை, மருத்துவர் பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞானசெல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் பயோலா மற்றும் ஆஷா பணியாளர்கள் இந்த முகாமினை சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சூஃபியா சூஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சூஃபியா சோஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குனர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்தினார்கள். இவ்விழாவில் கலந்து கொண்ட சூஃபியா சூஃபி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மாரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து சூஃபியா சூஃபி பேசுகையில் தான் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பேசினார்.
5 முறை கின்னஸ் சாதனை படைத்த சூஃபியா சூஃபி 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரகோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தை துவங்கியுள்ளதாக கூறினார். இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுத படைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். விழாவின் இறுதியில் சூஃபியா சூஃபி குறித்த காணொளி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். இப்பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். வில்லியனூரில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வாருவதால் தொகுதியின் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதியின் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதி மேம்படுத்தும் பணிகளுக்காக கூடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளை பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் செய்யப்பட்டது. இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. எனவே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழிக்கு விழுந்து வாரி சென்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் டாடா ஏசி உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றி செல்லும் பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையினர் இதுவரை சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி ரவிக்குமார் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். எம்எல்ஏவின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9444855060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.